டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ஹிமாச்சலில் ஆட்சியை கைப்பற்றும் நடவடிக்கையாக மாநிலங்களவை தேர்தலில் பாஜகவுக்கு வாக்களித்த 6 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றனர். இது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் பார்வையில் நிரஞ்சன் இணைகிறார். அவரிடமே நேரடியாக கேட்கலாம். நிரஞ்சன், ஹிமாச்சலை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து அரசியல் திருப்பங்கள் அரங்கேறி கொண்டிருக்கிறதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப காங்கிரஸோட நிலைப்பாடு அங்க என்னவாக இருக்கிறது? ஆட்சியை தக்க வைக்குமா? என்ன மாதிரியான சூழல் இருக்குங்க? விக்னேஷ், இப்போ ஹிமாச்சல் பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சியை எப்படியாவது தக்க வச்சிடணும் அப்படின்றதுதான் காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலா இருக்கு. சோ அதுக்காக அவங்க நிறைய மாஸ்டர் பிளான்களை அவங்க செயல்படுத்திட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. குறிப்பா நேற்றைய தினம் பட்ஜெட் அப்படின்றது பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு அந்த பட்ஜெட் கூட்டத்தொடருக்கான விஷயங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு பட்ஜெட் சம்பந்தமான மசோதாவை ஒரு அரசால நிறைவேற்ற முடியல அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த ஆட்சி கவிழ்ந்துருச்சு அப்படின்னு தான் நம்ம பொருள் புரிஞ்சுக்கணும். சோ மணி பில் அப்படின்னு பார்லிமெண்ட்ல சொல்லப்படக்கூடிய அந்த பண மசோதாவுக்கான மிக முக்கியமான ஷரத்தே அதுதான். அதை ஒரு அரசால நிறைவேற்ற முடியல அப்படின்னா அவங்க பெரும்பான்மை இழந்துட்டாங்க அப்படின்னு தான் அர்த்தம். சோ நேற்றைய தினம் இந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சிக்கு எதிரான நிலைப்பாட்டு, காங்கிரஸ் கட்சிக்கு எதிரான நிலைப்பாட்டுல இருந்த சூழல்னால எப்படியாவது அந்த மசோதாக்களை நிறைவேற்றணும் அப்படின்றதுல ஒரு மும்முரம் காட்டியிருந்தாங்க. அதுக்கான ஒரு மிக முக்கியமான யுக்தியாதான் 15 பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களை இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் முழுக்கவுமே சஸ்பெண்ட் செய்யறோம், அதாவது இடைநீக்கம் செய்யறோம் அப்படின்னு சபாநாயகர் அறிவிச்சிருந்தாரு. சோ இதனை அடுத்து நேற்றைய தினம் நடந்த அந்த மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டுச்சு. சோ ஆட்சியும் நேற்றைய தினம் தப்பிச்சிருந்தது. ஆனாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி விடுறதா இல்ல, எப்படியாவது ஆட்சியை கவிழ்த்தரணும் அப்படின்றதுக்கான பல்வேறு முயற்சிகள் அவங்க ஈடுபட்டு வராங்க. அதுக்கான காரணம் 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் கட்சி வசம் கிடையாது. ஆதரவு வழங்கிட்டு இருந்த 3 சுயேட்சை எம்எல்ஏக்களும் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு வழங்கல, அவங்களும் பாரதிய ஜனதா கட்சிக்கு மாறிட்டாங்க. மொத்தம் ஹிமாச்சல் பிரதேசத்துல 68 சட்டமன்ற தொகுதிகள். இதுல பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு 35 தொகுதிகள் அப்படின்றது தேவைப்படுது. ஆனா காங்கிரஸ் கட்சி கிட்ட 34 தான். ஏன்னா 6 பேர் வெளியே போயிட்டாங்க அப்படின்றதுனால வெறும் 34 தான் அவங்க கிட்ட இருந்துச்சு. சோ ஒரு சீட் அப்படின்றது குறைவா இருக்கு. சோ ஒருவேளை நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டா ஆட்சி கவிழ்வதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகமா இருந்துச்சு. இதை சமாளிக்கிறதுக்காக இப்போ காங்கிரஸ் கட்சி எடுத்திருக்கக்கூடிய அடுத்த யுக்தி அப்படின்றது மாற்றி வாக்களிச்ச 6 சட்டமன்ற உறுப்பினர்களும் தகுதி நீக்கம் செய்யப்படுறாங்க அப்படின்ற மிக முக்கியமான அறிவிப்பை அந்த மாநிலத்துடைய சபாநாயகர் எடுத்திருக்கலாம். எந்த அடிப்படையில பொதுவா எப்போ நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும்போதோ இல்ல மற்ற விவகாரங்களிலோ கட்சி தாவல் தடுப்பு சட்டத்தின் கீழே எப்போ நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்னா ஒரு கொறடா பிறப்பிச்ச உத்தரவை மீறும் பொழுதுதான் கட்சி தாவல் தடுப்பு சட்டத்தின் கீழே ஒரு சட்டமன்ற உறுப்பினரையோ நாடாளுமன்ற உறுப்பினரையோ தகுதி நீக்கம் செய்ய முடியும். ஆனா மாநிலங்களவை தேர்தலில் வாக்களிக்கிறது அப்படின்றது கொறடா உத்தரவு கிடையாது. இதை நாம புரிஞ்சுக்கணும். சோ அப்ப எந்த அடிப்படையில் அவங்க தகுதி நீக்கம் பண்ணாங்க அப்படின்னா பட்ஜெட் கூட்டத்தொடர்ல காங்கிரஸ் கட்சியுடைய தலைமை கொறடா பிறப்பிச்ச உத்தரவை அவங்க சரியா பின்பற்றல, மசோதாக்கள் மீது வாக்களிக்காம இருந்திருக்காங்க. அந்த காரணத்தை சொல்லி அது வேலிடான பாயிண்டா இருந்திருக்கு. அந்த காரணத்தை சொல்லி தகுதி நீக்கம் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு தருணம் எப்ப தகுதி நீக்கம் பண்ண முடியாதுன்னா மொத்தம் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் 3/2 பங்கினர் ஒரே மாதிரி நிலைப்பாட்டில் இருக்கும் பொழுதுதான். இப்ப அதுவும் கிடையாது, 6 பேர் தான். சோ இந்த மாதிரியான நிலைப்பாடுகள் காரணமா தற்போதைக்கு தற்காலிகமா காங்கிரஸ் கட்சி ஆட்சியை தக்க வச்சிருக்கிறாங்க. ஆட்சி கவிழ்வதற்கான வாய்ப்பு இப்ப ரொம்ப குறைவா இருக்கு. பட் அப்கோர்ஸ் அடுத்து என்ன நடக்கும்னு தெரியாது, பொறுத்திருந்து பார்க்கணும். விக்னேஷ், நிச்சயமாக நிரஞ்சன், அடுத்தடுத்த நகர்வுகளை நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி நிரஞ்சன். ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம்.